சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹோப்ஃபுல்லாக இருக்கும். கனகா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட அடம் பண்ணி என்னை பார்க்கு கூட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் வேறு வழி இல்லாமல் கூட்டு போகிறாங்க. அவங்க அம்மா நீங்கள் கூட்டு போயே தான் ஆகணும், அவங்க ஒய்ஃபு அவள் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டல் செக்கப்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனோஜை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா உடனே சக்திவேல் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கனகாவை பார்க்குக்கெலாம் கூட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு போங்க, நீங்கள் தான் ஹஸ்பண்ட், நீங்கள் தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, உங்கள் கட்டத்தில் இப்போ நீங்கள் மாட்டிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல, நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ், நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் என்னால் வர முடியாது, நான் ஒன்றும் வெட்டியாக இல்லை, நான் ரொம்ப பிஸியான ஆள், இப்போ கூட ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கேன், என்ன போய் உடனே வாங்கன்னு சொன்னால் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் ப்ளீஸ் சார் எனக்காக வாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா நான் தான் அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு தானே கூப்பிடுறீங்க, எனக்கு தெரியும் மனோஜ் உங்களை பற்றி, உங்களுக்கு முதல்ல கட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கட்டத்தை பார்க்கணும், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் அதுக்கப்புறம் ப்ளீஸ் சார் வாங்க சார், நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் ஒத்துக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை காமிக்கிறாங்க. சிந்தாமணியை பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்க யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நின்று பேசுகிறாங்க. என்னக்கா உங்கள் பொண்ணுக்கு கல்யாண விருந்து சாப்பாடு போடுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் கல்யாணமே உங்களால் பண்ண முடியல போல், ஏதோ ஒரு பையன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமே, யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசுறது கூட இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நீங்கள் பூ வியாபாரம் பண்ணுறீங்க, அண்ணா பிஸ்னஸில் நல்ல ஒரு இடத்துல இருக்கார், ஆனாலும் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை உங்களுக்கு பண்ணி வைக்க கொடுப்பன இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ரேகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவெல்லாம் ஒரு ஆள், அவள் சொல்லிட்டு போனதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க, என் எதிரில் நிற்கிறதுக்கே பயந்தவ, என் எதிரில் நின்று பேசவே பயந்தவெல்லாம் இப்போ பேசிட்டு போகிறா, நம்ம பொண்ணு பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா சத்யா தான் அவள் புருஷன் ஆகிப்போச்சு, இதுக்கப்புறம் அவனை விட போகிறதில்ல, என் ஆஃபீஸில் கூட எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம அவங்கள விருந்துக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணத்தை ஆசையெல்லாம் காமிச்சு சத்யாவையும் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம், நம்ம பொண்ணை ஏமாற்றி நம்ம கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போனவங்க தானே, அவங்க வீட்டு பையனை நம்ம பிரித்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவன் பணத்துக்காகலாம் வரவன் கிடையாது, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சுயமரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான், ரேகாவும் அவன் பேச்சு தான் கேட்பா, அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் தான் ரேகா வந்து பாப்பா, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பார்த்துக்க முடியல அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா சத்யாவை இதில் இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேகாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறதும் சரிதான், அப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறேன், அப்போ கண்டிப்பாக என்னை பார்க்க வருவாளா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வருவாங்க, அதெல்லாம் வராமலாம் இருக்க மாட்டா, கண்டிப்பாக வருவா, அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வர வச்சு பார்த்தீங்கன்னா அவனை உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லி முதல்ல சொல்லுவோம், அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரேகாவும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பார்த்துக்கணும், நீ தான் சத்தி அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக சொல்லுவா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம பக்கம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் இந்த பிளானை நம்ம சீக்கிரமாக பண்ணணும், அப்போ தான் அவங்கள நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அவங்கள ஆர்த்தி படிக்க முடியும், இவங்கள வச்சு தான் அந்த முத்து மீனாக்கு இருக்குதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்க்கறதுக்காக சத்யாவும் ரேகாவும் வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குக்கான்னு சத்யா கேட்குறாங்க. பரவாயில்லடா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபினான்ஷியல்கிட்டயே வேலை கிடச்சிச்சுக்கா, மாதம் 25,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரேகாவும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஃபினான்ஸில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா ரேகாவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. உன்னை நினச்சதான் எனக்கு வருத்தமாக இருக்குது, நீ ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணு, இப்போ நீ ஒரு வேலைக்காக தேடிட்டு அல்லாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா, நான் விருப்பப்பட்டு கழட்டிக்கிட்ட வாழ்க்கை தானே, எனக்கு எதுவும் பெருசாக வருத்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வேறு வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப சின்ன வீடு, இப்போ சீதா வேறு அங்கே இருக்காள் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே சத்யா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இப்போ தான் எனக்கு வேலையே கிடச்சிருக்கு, ஒரு 2-3 மாதம் போட்டோம், சேலரி முதல்ல வாங்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகா பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதும் சரி தானே, நம்ம இருக்கிறது ரொம்ப சின்ன வீடு, அங்கே எப்படி நம்ம இருக்க முடியும், சீதாவும் இப்போ அங்கே இருக்காங்கல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இல்லாமல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா அவங்க சொல்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்துட்ருக்காங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம் டக்குன்னு முத்து வந்துடுறாரு. முத்து வந்துட்டு எப்படி இருக்க மீனா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நல்லா இருக்கேங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
மீனா எப்போங்க நம்ம டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாமா அக்காவை டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே தானே வேலை செய்கிறேன் மாமா, அதனால் என்னோடய சேலரியிலேருந்து நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சீதா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்னை யார் இப்போ பில் பே பண்ண சொன்னா, நீ எவ்வளோன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா பார்த்தீங்கன்னா, இல்லை இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் கேட்குறாங்க, உனக்கு ஏண்டி இந்த தேவையில்லாத வேலை, அக்கா இந்த இடத்துல நான் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்பியோ அதே தான் நானும் பண்ணேன்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, சரி விடு நம்ம அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவை அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சீதா சொல்கிறாங்க, மாமா இங்கே நான் ரோகிணியை பார்த்தேன், அவங்க இங்கே தான் செக்கப்க்கு வராங்க போல், அந்த பில் பே பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமு மனோஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகா பார்த்தீங்கன்னா, அவங்க தானே அவங்க ஹஸ்பண்டு, அப்போ அவங்க பேரை தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. அந்த இடத்துலையும் மீனா பார்த்தீங்கன்னா ரோஹிணியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பாவங்க அவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, உங்கள் தம்பியும் ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன மீனா பண்ணுறது, அவள் உண்மையாக சொல்லியிருக்கணும், எதுக்கு எடுத்தாலும் பொய்யே சொன்னால் அதுக்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்வதியும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்லிகிட்ருக்காங்க. குழந்தைங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடுறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ளவரை வச்சு ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஷூட்டும் இங்கே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மனோஜ கனகாவும் அதே பார்க்குக்கு வராங்க. கனகா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கனகான்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. எடு நீ எடுனா எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கு பார்வதி வந்திருக்கிறத பார்த்துட்டாங்க. இவங்க எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்காங்க, நேரக்கட்ட நேரத்தில் இவங்க வேறு இங்கே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மனோஜ் எங்கே அவங்க பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிடுறாங்க. அவங்க கையில் வச்சுருக்க டெடி பேரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா கனகா பார்த்துட்டு, ஏய் மனோஜ் அங்கே பாரேன், எனக்கு அந்த டெடி பேர் வேணும், ப்ளீஸ் எனக்கு போய் வாங்கிட்டு வா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அது வேணாம், அது ரொம்ப பயங்கரமானது, அதுக்கு பெரிய பெரிய பல்லுலாம் இருக்குது, அது உன்னை கடிச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனகாவை ஏமாத்தத்துக்கு பார்க்குறாரு. உண்மையாவை சொல்கிற, அதுக்கு பல்லுலாம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கனகா, அது உன்னை கடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் யார்கிட்ட இருக்க டெடி பியரை கேட்குறா பாரு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது இங்கேருந்து நம்ம இப்போ எஸ்கேப் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு கனகா கிட்ட, கனகாவா நம்ம விளையாடலாம், ஒளிஞ்சிக்கிற விளையாட்டு விளையாடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் போய் நிற்கிறாங்க. கரெக்டாக இவங்க பார்வதி பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ கிட்ட வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். பார்வதியும் பார்த்திங்கன்னா அந்த மரத்தை பார்த்துட்டு, இந்த மரம் நல்லா இருக்கலாங்க, இதுக்கிட்டே இருந்து நம்ம இன்னொரு வீடியோ எடுக்கலாமா, நம்ம இப்போ சொல்ல போகிற ஸ்டோரியும் மரத்தை பற்றி தானே, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்கிறாரு. கரெக்டாக பார்வதி பார்த்தீங்கன்னா மனோஜ கனகாவும் நின்றுட்டுருக்க மரத்துக்கு ஃப்ரண்ட்டில் நிற்கிறாங்க. மனோஜ கனகாவும் பேக்கில் இருக்காங்க. இன்னும் அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஸ்டோரியும் எடுத்து வீடியோவும் எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.